Okay students, now we are going to see the 11th sum. So 1.2 la exercise 1.2 la 11th sum. So a branded AC has marked price of rupees 37,250. There are two options கொடுத்திருக்காங்க given for the customer க்கு வந்துட்டு first option வந்துட்டு selling price is rupees 37,250 along with attractive gift worth rupees 3,000 or second option discount of 8% but no free gifts. ஓகேங்களா? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏசிக்கு வந்து ஏசி வாங்க போகிறாங்க. ஸோ 37,250 rupees ஏசியோட ரேட். அவங்கள வந்து டூ ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ 37,250க்கு வந்து நீங்கள் ஏசி வாங்கினீங்கன்னா 3,000க்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து 8% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் பட் நோ ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ விச் ஆஃபர் இஸ் பெட்டர்? ஸோ ரெண்டுத்துல வந்துட்டு எது பெட்டர்ன்றதை கேட்குறாங்க. We are going to the solution. So marked price of AC rupees 37,250. So option 1 மட்டும் வந்து நம்ம அமௌண்ட் வந்து பார்க்கலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 37,250 அண்ட் கிஃப்ட்ஸ் ஒர்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா rupees 3,000. ஓகேங்களா? ஸோ நெட் கெயின் ஃபார் கஸ்டமருக்கு எவ்வளோ கெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3,000 as there is no discount on AC. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% பட் நோ கிஃப்ட். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்டட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எம்பி இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100. ஸோ 37,250 இன்ட்டு 100 மைனஸ் 8 பை 100. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 37,250 இன்ட்டு ஸோ இதில் சப்ட்ராக்ஷன் பண்ணால் 92 கிடைக்கும். 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சிங்கன்னா 0.92 கிடைக்கும். ரெண்டு மல்டிபிகேஷன் பண்ணால் 34,270 rupees. ஸோ சேவிங்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்னா 37,250 மைனஸ் 34,270. ஸோ சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன 2,980 rupees வந்துட்டு அவங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. த கஸ்டமர் கெட்ஸ் 3,000 கிஃப்ட் இன் ஆப்ஷன் 1 where as he is able to save only rupees 2,980 in option 2. So therefore option 1 is the better. ஸோ அவங்களுக்கு வந்து 3,000 வந்து கிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3,000 கிஃப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 7,000க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோ 8% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு சேவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2,980 rupees. ஸோ அப்போ வந்துட்டு 3,000 பெஸ்ட்டா இல்லை 2,980 பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் த பெட்டர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க கொஸ்டினாவும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் we are going to the 12th sum. So if your mattress is marked for rupees 7,500 and is available at two successive discounts of 10% and 20%. So find the amount to be paid by the customer. We are going to the solution. So mark price of mattress என்னன்னு கேட்டிங்கன்னா rupees 7,500. So discount two டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ D1 எடுத்துக்கலாம் D2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ D1 ஈக்குவல் டு 10%. ஃபார் செகண்ட் ஒன் டிஸ்கவுண்ட் D2 ஈக்குவல் டு 20%. ஸோ ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் D1 ஈக்குவல் டு MP இன்ட்டு 100 மைனஸ் D1% பை 100. ஸோ 7,500 இன்ட்டு 100 மைனஸ் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் 10 கொடுத்துருக்காங்க 10 பை 100. ஸோ 7,500 இன்ட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 90 பை 100. So 2020 cancel. 75 into 90 வந்து 6,750 rupees. Next price after second discount D2 equal to discount price into 100 minus D2% by 100. So 6,750 into 100 minus 20%. Second term கேட்டிங்கன்னா 20% by 100. So இதுக்கு என்னன்னா 10 cancel. So 5 table கட் பண்ணீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 5s are 10. 6ல 1 terms remaining 1. So 15 3 5s are 15 remaining 2 5 5s are 25. ஓகேங்க? ஸோ இப்போ 135. ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா 80 by 2. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 40. ஸோ 135யும் 40யும் வந்து மல்டிபிகேஷன் பண்ணால் 5,400. ஓகேங்களா?
Next topics are compound interest. So compound interest means தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு வட்டி சொல்லுவாங்க. So அதுக்கான ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா when the interest is compound annually we have A equal to P into 1 plus R by 100 whole power n. ஓகேங்களா? Next when the interest is compounded of early. So half early means 6 months க்கு வந்து எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா we have A equal to P into 1 plus R by 200 whole power 2n. Next when the interest is compounded quarterly. Quarterly means 3 months க்கு எவ்வளவு interest ன்னு கேட்டிங்கன்னா we have A equal to P into 1 plus R by 400 whole power 4n. ஓகேங்களா? Next when the interest is compounded annually but rate of interest differs year by year we have. So இது என்னன்னு கேட்டிங்கன்னா சேமான இன்ட்ரெஸ்ட் வந்தா மட்டும் தான் இது வந்துட்டு நம்ம ஒன் இயருக்கு வந்துட்டு ஆஃப் இயருக்கு வந்து குவார்ட்டர் இயருக்கு வந்துட்டு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா A equal to P into 1 plus A by 100 1 plus B by 100 1 plus C by 100 so dot where A comma B and C are interest rates of 1 comma 2 and 3 years respectively. So A ன்றது first yearக்கு B ன்றது second yearக்கு C ன்றது third yearக்கு அந்த மாதிரி வருஷத்துக்கு இயர் வந்துட்டு interest வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஏற்ற ஃபார்முலாஸ் தான் இது. ஓகேங்களா? So mind it. Next when interest is compounded annually but time is on fraction say. So time வந்து fraction typeல கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா A B by C years we have A equal to P into 1 plus R by 100 whole power A. So இதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 plus B by C into R by 100. ஓகேங்களா? We are going to the next example 20. So find the CI means compound interest. C dot I means compound interest for the data given below கொடுத்திருக்காங்க. So first sum principal amount 4,000 rupees 4,000 rate of interest 5%. ஓகேங்களா? Next year time periods n equal to 2 years. So interest compound annually. So per 1 year வந்து எவ்வளவு interest வரும்னு கேக்குறாங்க. Next principal amount 5,000 rate of interest 4,000. So year வந்து 1 by 2 1 year plus half year 1.5 years கொடுத்திருக்காங்க. interest compound half yearlyக்கு கேக்குறாங்க. Next so principal amounts rupees 10,000 rate of interest 8%. So time n equal to 2 into 3 by 4 years. So interest compounded early கேக்குறாங்க. Next principal amount rupees 30,000 rate of interest 7% for 1 year. அதுக்கு ஒரு அமௌண்ட் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது R equal to 8% for second year. So compounded annually கேக்குறாங்க. ஓகேங்களா? So first questionக்கான answer we are going to the solution. amount வந்து கொடுத்திருக்காங்க A equal to P 1 plus R by 100 whole power n formula. compound interestக்கான formula P into 1 plus R by 100. P means 4,000 principal amount into 1 plus rate of interest 5% by 100 whole power n means time periods. ஓகேங்களா? So 2 years இருக்குனால 2 போட்டுக்கலாம் whole power 2. Next so 4,000 அப்படியே எடுத்துக்கலாம் into so 100 இது வந்து fraction mixed fraction typeல இருக்கு. fraction type கொண்டு வரனா denominator full numberோட multiplication 100 into 100 100 plus 5 வந்து 105. ஓகேங்களா? 105 by 100. இது வந்து 2 terms இருக்குதுனால whole power 2ன்றதுனால 2 terms போட்டுக்கலாம். அப்போ 105 by 100 போட்டுக்கலாம். so இது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 டேபிள்ல கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 25s are 100 2 5s are 10 1 5s are 5 2 5s are 10 2 5s are 10 1 5s are 5. so அதுதான் இங்க டைரக்டா கொடுத்திருக்காங்க 21 by 20 into 21 by 20. ஓகேங்களா? சோ அப்போ வந்து 20 கேன்சல் 20 க்கு வந்து 20 கேன்சல் இந்த 2 2 2s are 4 இந்த
4க்கு வந்துட்டு 1 term so 10 இருக்கு ஓகேங்களா சோ அப்ப இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணா 21 into 21 எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 2 2 2 4 1 4 4 so இந்த 0 இது கூட ஆட் பண்ணி கேட்டிங்கனா 4410 rupees ஓகேங்களா சோ அதுதான் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சாரி அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அப்போ வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா CI equal to A minus B ஃபார்முலா சோ 4410 minus 4000 சோ அவங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவுன்னு கேட்டிங்கனா rupees 410 rupees ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் சம் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க அமௌண்ட் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க A equal to P into 1 plus R by 100 power 2n ஓகேங்களா சோ ஏனா இயர் வந்து 1.5 years கொடுத்திருக்காங்க சோ அதுதான் வந்துட்டு அதுக்கான ஃபார்முலா வந்து power 2n எடுத்துக்கலாம் சோ P amount principal amount 5000 plus 1 plus so rate of interest 4% by 200 எப்படி வருதுன்னு கேட்டிங்கனா so 1 plus 4 by 200 so இது என்னன்னு கேட்டிங்கனா இயர் வந்துட்டு 2 into 3 by 2 அது எப்படி வருதுன்னா ஃபார்முலாலே 2 இருக்கு into 1 by 2 ஓகேங்களா சோ இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணா 2 1s are 2 2 plus 1 3 அப்ப 2 into 3 by 2 அதுதான் வந்து இங்க வந்து போட்டுருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப வந்து 5000 into சோ இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் ஆகுதுன்னு கேட்டிங்கனா 4 1s are 4 no 200 okay students so first year க்கு 100 rupees na second year க்கு வந்து 200 ஓகேங்களா சோ அதுதான் வந்து 200 rupees so இதுக்கான simplification என்ன கேட்டிங்கனா 200 plus 1 200 so 200 into 1 200 plus 4 204 by 100 so இது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கனா 4 டேபிளால கட் பண்ணுங்க 4 டேபிளால கட் பண்ணா 5 4s are 20 4 1s are 4 so இது என்ன கேட்டிங்கனா 5 4s are 20 so 0 அப்போ 51 by 50 so இங்க என்னன்னு கேட்டிங்கனா years க்கு வந்து 2 2 cancel 3 மட்டும் தான் இருக்கும் so அப்போ வந்துட்டு 51 by 50 ஓகேங்களா so அது வந்துட்டு 3 terms இருக்குறதுனால வந்துட்டு அதுதான் வந்துட்டு இங்க 3 terms ஆ வந்து போட்டுருக்காங்க ஓகேங்களா so 5000 into 51 by 50 into 51 by 50 into 51 by 50 ஓகேங்களா so 1020 30 க்கு வந்து 30 வந்து cancel next என்னன்னு கேட்டிங்கனா 15 க்கு வந்துட்டு 15 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ வந்துட்டு 51 into 51 into 51 by 5 5s are 25 ஓகேங்களா சோ அதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க சோ rupees 5306.04 ஓகேங்களா சோ compound interest equal to A minus P ஓகேங்களா so rupees 5306.04 minus rupees 5000 so இதுல சப்ட்ராக்ஷன் பண்றப்போ பேலன்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான rupees வந்துட்டு 3006.04 rupees next third part A equal to P into 1 plus R by 100 whole power A ஏனா different compound sorry different rate of interest கொடுத்திருக்காங்க சோ அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ அப்போ 1 plus B by C into R by 100 so P principal amount 10000 1 plus 8 R rate of interest 8 by 100 into 2 years ஓகேங்களா சோ அந்த 2 தான் இது so 1 plus B by C means 3 by 4 into 8 by 100 so 10000 இதோட simplification என்னன்னு பாத்தீங்கன்னா 27 by 25 squares இதோட simplification என்ன 53 by 50 so 10000 into 25 by 27 by 25 வந்து 2 terms இருக்கிறதுனால வந்து whole power squares இருக்கிறதுனால 2 terms போட்டுக்கலாம் into 53 by 50 இதோட simplification என்னன்னு கேட்டிங்கனா A equal to so 12363.84 so compound interest equal to so 12363.84 minus 10000 so அதுக்கான amount எவ்வளவுன்னு கேட்டிங்கனா rupees 2363.84 ஓகேங்களா next fourth partக்கான amount K equal to P into 1 plus A by 100 into 1 plus B by 100 so rupees principal amount 3000 plus 1 plus A first rate of interest compound interest வந்துட்டு 7 by
100. Next 1 plus 8 by 100. So இது என்ன கேட்டிங்கன்னா 3000 into, so 1 into 30,000. ஓகேங்களா. So அப்போ 1 into 100 into 100, 100 plus 7, 107 by 100 into 1 into 100, 100, 100 plus 8, 108 by 100. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 20, 40 வந்துட்டு 40 கேன்சல். ஸோ இது எல்லாமே மல்டிபிகேஷன் பண்ணால் ருபீஸ் 34,668. ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் A minus I equal to 34,668 minus 30,000 equal to rupees 4,668 amount.